Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி அக்கௌண்டன்சி ஃபர்ஸ்ட் இயர். ஸோ நம்ம படிக்க போகிற கான்செப்ட் வந்து ஃப்ரம் த சாப்டர் புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி. ஓகே, ஸோ நம்ம படிக்க போகிற கான்செப்ட் வந்து அப்ரோச்சஸ். ஓகே, அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். அப்ரோச்சஸ்னால் என்னது? லைக் we are going to do something. ஓகே, ஸோ அணுகுமுறைகள் சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அது வந்து 2 கேட்டகரிஸாக இருக்குது. ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 2 கேட்டகரிஸ் அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச், இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஓகே, ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது ஃபர்தராக வந்தது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்னா என்னென்னாக்கா, லைக் நம்ம வந்து கேபிட்டல், அசெட்ஸ், லைபிலிட்டி இது மட்டும்தான் 3 வச்சு தான் நம்ம அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேபிட்டல்னால் என்ன, லைபிலிட்டிஸ்னால் என்ன, அசெட்ஸ்னால் என்னென்னு. ஸோ அந்த 3 வச்சு தான் நம்ம வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இது ஒரு மாடல் ஆஃப் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச் வந்து நம்ம வந்து பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் லைக் வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட், லெட்ஜர், ஜர்னல் எல்லாம் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 மார்க்ஸ்க்கு வரும். எஸ்ஏ டைப்பில் 5 மார்க்ஸ்க்கு வரும். ஓகேவா? ஸோ நல்லா கவனித்து கேளுங்க. ஓகே, ஸோ திரும்ப ஒரு வாட்டி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி இது வந்து கேபிட்டல்னா என்ன, லைபிலிட்டினா, அசெட்ஸ் என்ன எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். திரும்பி ஒரு வாட்டி வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டீச் ஒரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் வந்து ஒரு ஈக்குவேஷன் தட் இஸ் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசெட். ஓகே, கேபிட்டல்னா என்ன, எதாவது அமௌண்ட் பிஸ்னஸ்மேன் ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அது கேபிட்டல் சொல்லுவாங்க. லைபிலிட்டிஸ் என்ன, மற்றவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கணுன்னாக்கா லைபிலிட்டிஸ், லைக் பேங்க் லோன், கிரெடிட்டாஸ் இதெல்லாம் வந்து லைபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. அசெட்ஸ்னால் சொத்துங்க. ஓகே, கேபிட்டல் வந்து என்ன சொல்லுவாங்க, ஓனர்ஸ் ஈக்விட்டி கூட சொல்லுவாங்க. ஸோ எனி அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் இட் இஸ் கால்ட் ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அசெட் இஸ் ஈக்குவல் டு, சொத்து இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் கடன், கேபிட்டல். ஓகே, ரெவென்யூனா இன்கம்ஸ், எக்ஸ்பென்சஸ்னால் தெரியும் செலவு பண்ணுறது, வரவு செலவு. ஓகே, வரவு எவ்வளோ மைனஸ் செலவு, இதெல்லாம் வச்சாக்கா உங்களுக்கு வந்து 2 ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு கேபிட்டல்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன். இஃப் எனி அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த பிஸ்னஸ்மேன், ஏதாவது அமௌண்ட் பிஸ்னஸ்மேன் இன்வெஸ்ட் பண்ணால் பிஸ்னஸ்க்கு தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல். இதில் ஒரு ரூல் இருக்குது, பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸ்மேன் வேறு. எல்லா பிஸ்னஸும் வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும், தருவ பிஸ்னஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏதாவது இருக்கலாம், கேஷாகவும் கொடுக்கலாம், பில்டிங் கொடுக்கலாம், கார் கொடுக்கலாம், ஓகே, மெஷின் கொடுக்கலாம், ஃபர்னிச்சர்ஸ் கொடுக்கலாம். எதாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கேபிட்டல் சொல்லுவாங்க. ஓகே, ஏதாவது கேஷ் மட்டும் இல்லை, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் பில்டிங் பண்ணலாம், கார் பண்ணலாம், மெஷினரி பண்ணலாம், ஃபர்னிச்சர் பண்ணலாம், எது பண்ணாலும் வில் கால் இட் ஆஸ் கேபிட்டல். ஓகேவா? நெக்ஸ்ட் வி ஹாவ் இஸ் லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ்னால் என்னென்னாக்கா டு பே டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு பே பண்ணணும், அது வந்து லைபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வாட், பேங்க் லோன். ஓகே, பேங்க் ஓவர் டிராஃப்ட் நான் சொன்னேன். ஸோ ஓவராக நீங்கள் வித்ட்ரா பண்ணாக்கா தட் இஸ் கால் பேங்க் ஓவர் டிராஃப்ட். அது வந்து கரண்ட் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. கிரெடிட்டாஸ்னால் நம்ம மற்றவங்களுக்கு காசு கொடுப்போம், கடனாக வாங்கினாக்கா நான் கிரெடிட்டாஸ். ஓகே, பில்ஸ் பேபிள்ஸ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லோன்ஸு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் பெண்டிங், சேலரி 4 மாதம் கட்டல, ரெண்ட் 5 மாதம் கட்டல, இன்ட்ரெஸ்ட் கட்டல. ஸோ இதெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்னா பெண்டிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அசெட்ஸ் படிக்க போகிறோம். அசெட்ஸ்னால் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ரைட்ஸ் ஓன். ஸோ என்ன நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம லைக் அசெட்ஸ் ஓன், சொத்துங்க. சிம்பிளாக சொன்னால் சொத்து என்னென்ன வரும், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், டெட்டார்னால் கஸ்டமர்ஸ், நம்மக்கிட்டேருந்து கடனாக வாங்குறவங்க, நம்மள்கிட்டேருந்து வாங்குறவங்களுக்கு டெட்டார் சொல்லுவாங்க. மற்றவங்கள்ட்டே நம்ம வாங்கினா கிரெடிட்டாக சொல்லுவாங்க அவங்கள. ஓகேவா? பில்ஸ் ரிசீவபிள், இன்வெஸ்ட்மெண்ட், எதாவது பேங்க்கில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிங்க, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், இது வந்து குட்வில், பேட்டன்ட், ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட். ஸோ இதெல்லாம் வந்து அசெட்ஸு. ஓகேவா? ஸோ திரும்ப ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்ப நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், லைபிலிட்டினா என்ன, அசெட்ஸ் என்னன்னு. ஓகேவா? இது தயவு செஞ்சு ஒரு நோட் புக்கில் போட்டுங்க. இன்னொன்று வந்து இது வந்து ஃபுல் நீங்கள் மொபைலோ இல்லாட்டி கம்ப்யூட்டரில் பார்க்குற பிரச்சனை இருக்காது, பிசியில் பார்க்குற பிரச்சனை. நீங்கள் மொபைலில் பார்க்குறப்போ தயவு செஞ்சு ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள்.
ஓகே, ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்து தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட், பிகாஸ் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணணும் இருக்கேன், பிகாஸ் திஸ் இஸ் வாட் ஐ அடாப்டட் சூஸ்டு. ஓகே ரைட். ரெவென்யூஸ்னால் என்ன? அசெட்ஸ் படிச்சிட்டோம், லைபிலிட்டிஸ் படிச்சிட்டோம், கேபிட்டல் படிச்சிட்டோம். ரெவென்யூஸ்னால் இன்கம் ரிசீவ்டு. ஓகே, ஏதாவது கேஷ் எதாவது ரிசீவ் பண்ணி, எப்படி கேஷ் ரிசீவ் பண்ணுவீங்க? ரெண்ட் ரிசீவ், கமிஷன் ரிசீவ், சேல்ஸ் பண்ணால் கேஷ் வரும், டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணால் கேஷ் வரும், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணால் கேஷ், இதெல்லாம் வந்து ரெவென்யூஸ், இன்கம்ஸ். ஓகே, எக்ஸ்பென்சஸ்னால் எக்ஸ்பெண்டிச்சர், ரெண்ட் பெய்டு, கமிஷன் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, பர்ச்சேஸ் பண்ண கேஷ் கட்டுவாங்க, டிஸ்கவுண்ட் எல்லாம் நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். டிஸ்கவுண்டட் ரிசீவ், டிஸ்கவுண்டட் அலோவுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? டிஸ்கவுண்டட் ரிசீவ்னாக்கா நான் வந்து 10,000 கட்டணும் மற்றவங்களுக்கு, 10,000 அவங்க சொல்லுவாங்க சரி நீ 9,000 கட்டு போதும், ஏன்னா எனக்கு 1,000 எனக்கு வந்து டிஸ்கவுண்ட். கரெக்டாக எனக்கு வந்தது அந்த ரெவென்யூஸ். டிஸ்கவுண்ட் எல்லாம் நான் கொடுக்குறேன், என்னோடய கஸ்டமர் வந்து 10,000 கொடுக்கணும், நான் வந்து ஐயோ பாவம் சரி ஒரு 500 டிஸ்கவுண்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். ஸோ தட் டிஸ்கவுண்ட் எல்லாம் நான் கொடுத்தா எனக்கு எக்ஸ்பென்சஸ், மற்றவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு ப்ராஃபிட், அது ரெவென்யூ. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி 2 ஈக்குவேஷன்ஸ் நம்ம படித்தோம். என்னென்ன படித்தோம்? கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசெட், அசெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி ப்ளஸ் ரெவென்யூஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். நம்ம இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறது இதுதான். ஓகே, ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம், பட் மேக்ஸிமம் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். இதில் வந்து நமக்கு 5 அப்ரோச்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மேபி 1 மார்க்கு கேட்கலாம். இது புரிஞ்சுக்கிட்டால் போதும், லைக் ஹவு காசு எப்படி வருது, காசு எப்படி போகுது, அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 5 டைப்ஸ் இருக்குது. இன்க்ரீஸ் இன் கேபிட்டல், இன்க்ரீஸ் இன் அசெட். மீனிங் என்ன? கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனால் என்னோட சொத்தும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனால் என்னோட சொத்தும் இன்க்ரீஸ் ஆகும். இது கான்செப்ட் என்ன? கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னா என்ன? நான் சொன்னேன் பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ்மேன் வேறு. கரெக்டாக? பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ்மேன் வேறு. ஓகே, ஸோ இப்போ பிஸ்னஸ்க்கு காசு வருதா, காசு போதா? காசு வருது. ஸோ ஹைலைட் பண்ணது இன்க்ரீஸ் பண்ணால். பிஸ்னஸ்க்கு வந்து என்ன வருது? காசு வருது. ஸோ கடன்காரன், எனக்கு பிஸ்னஸ்மேன் கடன்காரன் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டும் நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ்க்கு காசு வந்திருக்கு, கேபிட்டலும் மெயின்டைன் பண்ணுறேன், பிகாஸ் கேபிட்டல் கமென்ஸ் பண்ணதுனால. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ்க்கு காசு வருது, கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ டேலி ஆச்சா? இன்க்ரீஸ் இன் கேபிட்டல், இன்க்ரீஸ் இன் அசெட். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் அசெட். நான் கடன் கம்மியாகுது, என்னோடய சொத்தும் கம்மியாகுது. கடன் கம்மியாகுது, என்னோடய சொத்தும் கம்மியாகுது. எப்படி? பே டு கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ்னால் கடன்காரவங்க. கிரெடிட்டாஸ்னால் நான் கடனாக வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா காசு கட்ட போகிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது வந்து மீனிங் என்னென்னாக்கா, இதுக்கு வந்து இது எக்ஸாம்பிள். ஓகே, பே டு கிரெடிட்டாஸ், நான் கடன்காரங்களுக்கு காசு கொடுக்குறேன். காசு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா? கடன் கொடுக்காட்ட என்ன ஆகும்? காசு வந்து டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஐ எம் பேயிங் த கேஷ், டிக்ரீஸ் ஆச்சு. கடன் எனக்கு கம்மியாகிடும். கரெக்டாக? கடனும் கம்மியாகும், கேஷும் கம்மியாகும். ஓகே, ஸோ டேலி ஆச்சா? டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் அசெட். ஸோ என்னோட கேஷ் இஸ் அன் அசெட், ரைட்? ஸோ கேஷ் டிக்ரீஸ் ஆகுது, என்னோடய கிரெடிட்டாஸும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு புரியாது, ஃபஸ்ட் 2 to 3 டைம்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் இன் ஒன் அசெட், இன்க்ரீஸ் இன் அதர் அசெட். ஒரு அசெட் நான் வாங்குகிறேன், ஒரு அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஒரு அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு அசெட் வாங்குறதுனால இன்னொரு அசெட் கம்மியாகுது. எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் பில்டிங் ஃபார் கேஷ். இப்போது இந்த சைடில் நம்மளுக்கு ஒன்றுமே டேலி ஆகுது, ஏன்னா கேஷ் இஸ் அன் அசெட். கரெக்டாக? காசு கொடுத்து வாங்குறீங்க, என்ன வாங்குறீங்க? பில்டிங். ஸோ எனக்கு பில்டிங் வருது. கரெக்டாக? பில்டிங் வேல்யூ எனக்கு பில்டிங் வருது. பில்டிங் வாங்குறதுக்கு என்ன கொடுக்குறேன்? நான் காசு கொடுக்குறேன். ஸோ காசு இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ காசு டிக்ரீஸ் ஆகுது, என்னோடய பில்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டேலி ஆச்சா? ரெண்டுமே எனக்கு அசெட் தான். பில்டிங்கும் சொத்து, கேஷும் எனக்கு சொத்து. கரெக்டாக? பில்டிங் இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆச்சா? இன்க்ரீஸ் இன் அதர் அசெட். என்னோடய கேஷ் கம்மி ஆகிடுச்சா? காசு கட்டுறதுனால கேஷ் கம்மியாச்சு. இது தேர்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், டிக்ரீஸ் இன் ஒன் liability, increase in other liability. ஸோ ஒரு கடன் கம்மியாகுது, இன்னொரு கடன் அதிகமாகுது. அப்போ என்னென்ன? ஒரு கடன் கம்மியாகுது, ஒரு கடன் அதிகமாகுது. எக்ஸாம்பிள், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு பில்ஸ் பேபிள் தான் கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு இப்போதைக்கு புரியாது, அதனால நான் வந்து என்னோடய ஓன் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். லோன் டேக்கன் டு பே டு கிரெடிட்டா. ஸோ லோன் வாங்கியிருக்கேன். எதுக்கு லோன் வாங்கியிருக்கேன்? கடன்காரனுக்கு கட்டுறதுக்கு லோன் வாங்கியிருக்கேன். எதுக்கு? கடன்காரனுக்கு கட்டுறதுக்கு. ஓகேவா? அப்போ என்னாச்சு? லோன் அமௌண்ட்
இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? எனக்கு கடன்காரன் கட்டிடுறேன். கடன்காரன் கட்டுறதுனால என்ன ஆகும், எனக்கு என்னோட கடன்காரன் வந்து கம்மியாகுது. கரெக்டாக? கடன் கம்மியாகுது, என்னோட லோன் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டேலியாச்சா? இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி, கடன் தான். இப்போ அசெட் பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, அசெட் பற்றி நம்ம விட்டுறணும். ஸோ லோன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கிரெடிட்டார்ஸ் வந்து கம்மியாகுது. ரெண்டுமே டேலியாச்சா? ரைட். 5th ஒன், transaction affecting more than 2 accounts. ஸோ transaction வந்து 2 accounts, more than 2 accounts affect ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் புரிகிறது கொஞ்சம் இதாகும், பட் புரிஞ்சுக்குங்க. ஓகே, கூட்ஸ் காஸ்டிங் ₹10,000 சோல்ட் ஃபார் ₹15,000. ஸோ என்னோட கூட்ஸ் வேல்யூ 10,000, நான் எவ்வளோ விற்றுருக்கேன்? 15,000. ஸோ சோல்டு எவ்வளோ? 15,000. அதோட காஸ்ட் எவ்வளோ? 10,000. ப்ராஃபிட் வந்துச்சா லாஸ் வந்துச்சா? ப்ராஃபிட் வந்தது. எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு? 5,000. கரெக்டாக? ஸோ இந்த எப்பயுமே ப்ராஃபிட்டு லாஸு எது வந்தாலும் கேபிட்டலுக்கு தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ கேபிட்டல் எனக்கு ஆட் ப்ராஃபிட், அப்படியே லாஸ் வந்துச்சுன்னா டிக்ரீஸில் போடுங்க, இப்படி இந்த மார்க்கில் போடுங்க. ஓகே, ஸோ எனக்கு கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் தானே. கூட்ஸ்னால் என்னது? ஸ்டாக். என்னோடய கூட்ஸ் என்ன ஆகுது? சேல் பண்ணிடுறேன், அதனால என்னோடய கூட்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. என்னோடய காசு வந்துச்சுல, சேல்ஸ் பண்ணதுனால எனக்கு காசு வந்துச்சு. ஸோ இதில் இது என்ன மீனிங் என்னன்னாக்கா, 2 மேலே அக்கௌண்ட்ஸ் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒன்று ப்ராஃபிட்டில் போட்டேன், ப்ராஃபிட் எங்கே போட்டேன்? இதை கேபிட்டலில் போட்டேன். கரெக்டாக? சோல்டு, ஸ்டாக் போகிறதுனால கம்மியாயிடுச்சு. ஸோ எவ்வளோ விற்றேன் நான்? 15,000 விற்றேன், அதனால எனக்கு என்ன வந்துச்சு? காசு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த 5 மட்டும் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இது பார்க்க தான் இப்படி இருக்குது, பட் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே, பிகாஸ் ஐ ஹேவ் டு டீச் யூ திஸ். ஸோ அப்ரோச்சஸ்னால் என்னான்னு உங்களுக்கு புரியணும். ஓகேவா? அதுக்கு தான் நீங்கள் தயவு செஞ்சு அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், கேபிட்டல்னால் என்ன, இன்கம்னா என்ன, எக்ஸ்பென்சஸ் என்ன, ஒரு வாட்டி நல்ல ஒரு 4 தடவை 5 தடவை நல்லா பாருங்கள். ஓகே, பார்த்தா தான் உங்களுக்கு உங்கள் புக்கில் நோட் டவுன் பண்ணி இது பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். டைரெக்டாக நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் ஆஸ் வெல் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தயவுசெய்து இந்த வீடியோஸ் மட்டும் நல்லா பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மற்றவங்க